1 மணிக்கும் 9 வினாடிக்கும் உள்ள விகிதம் வந்து கேட்குறாங்க. 1 மணிக்குனா என்னது 1 ஹவருக்கு சரிங்களா? 60 நிமிஷத்துக்கும் 9 வினாடிக்குமான விகிதம் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ரேஷியோ வந்து கேட்கும்போது ரெண்டும் வந்து ஒரே யூனிட்டாக இருக்கா பாருங்கள். இங்கே வந்து ஹவரில் இருக்குது, இங்கே வந்து வினாடியில் இருக்குது சரிங்களா? அப்போ ரெண்டுத்தையும் வந்து நம்ம வினாடிக்காக மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும் இல்லையா, 1 நிமிஷத்தில் எத்தனை செகண்ட் இருக்குது? 1 நிமிஷத்தில் வந்து 60 செகண்ட் இருக்குது. அப்போ 1 ஹவரில் எத்தனை செகண்ட் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 1 ஹவரில் எத்தனை நிமிஷம் இருக்குதுன்னு பாருங்களேன். 1 ஹவரில் 60 நிமிஷம் இருக்கும் சரிங்களா? அதை வந்து எப்படி சொல்லலாம்? 60 1 நிமிஷம் இருக்குதுன்னு சொல்லலாம் இல்லைங்களா? 1 நிமிஷத்தில் 60 செகண்ட் இருக்குது. 1 ஹவரில் 60 1 நிமிஷம் இருக்குது. நமக்கு தெரியல 1 நிமிஷத்துனா இது 60 செகண்டு. அப்போ 1 நிமிஷத்துக்கு பதில் 60 போட்டுக்கோங்க நீங்கள். அப்போ 60 × 60ன்னு போட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிடும்? செகண்ட் வந்து கிடச்சிடும். புரியுதா உங்களுக்கு? இந்த 1 நிமிஷத்துக்கு பதில் 60 போட்டிங்கன்னா நமக்கு வந்துடும் இல்லையா? 60 × 60 போட்டிங்கன்னா 3600 செகண்டு 1 ஹவரில் இருக்குது. ஈஸ்ட்டு 9 ஓகேங்களா? அப்படி போட்டுட்டு 9 டேபிள் அடிக்க வந்தால் ஆச்சுன்னா வரும் 4 டைம் வந்து 36 வரும். 2 0 அப்படியே போட்டுருங்க. 9 டேபிள் 9 ஆச்சுன்னா 1. அப்போ 400:1 தான் ஆன்சரு. இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸ் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள்.